நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா? மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு மெயின் சப்ஜெக்டாவோ அல்லது அலைடு சப்ஜெக்டாவோ இருக்குதா? அப்படின்னா உங்களுக்கு தேவையான நிறைய கண்டென்ட் நம்ம சேனலில் இருக்குது. நம்ம சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமெட்டிக்ஸ். லேர்ன் அஹெட், லீட் த வேர்ல்டு. நம்ம சேனலில் டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செவரல் வேரியபிள், ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், Z ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ், இந்த நேம்லலாம் பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு தேவையான ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி ப்ராப்ளம்ஸும் நிறையா சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கிறோம். நம்ம சேனலுடைய பிளேலிஸ்ட்டை கோத்ரூ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா, டோட்டல் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற கான்செப்டை பயன்படுத்தி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாருங்கள். இஃப் பை சப்ஸ்டியூஷன் u equal to x square minus y square and v equal to 2xy, f of x comma y equal to theta of u comma v, then prove that dou square f by dou x square plus dou square f by dou y square equal to 4 times x square plus y square into dou square theta by dou u square plus dou square theta by dou v square. இதை ப்ரூவ் பண்ணலாம். வாங்க. சொல்யூஷன் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் f of x, y equal to theta of u, v. அதாவது fங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், அது இன் டர்ம்ஸ் ஆஃப் x, yயில் இருக்குது. தீட்டாங்கிறது இன்னொரு ஃபங்க்ஷன், அது இன் டர்ம்ஸ் ஆஃப் u, vயில் இருக்குது. ரெண்டு ஃபங்க்ஷனுமே சேம் ஃபங்க்ஷன் தான் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னலாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, u equal to x square minus y square அப்படின்னும் v equal to 2xy அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த uv இருக்கு இல்லையா, இதை ரெண்டையுமே எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்தும் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் என்ன கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். dou u by dou x equal to 2x அப்படின்னும் dou v by dou x equal to 2y அப்படின்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி dou u by dou y equal to minus 2y அப்படின்னும் dou v by dou y equal to 2x அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 4 செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இந்த ரிசல்ட்ஸை பின்னாடி நம்ம பயன்படுத்துவோம். சரி, அடுத்ததான் dou f by dou x கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் யூங்கிறது என்னவா இருக்குது, u இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் u, v அப்படின்னு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அந்த தீட்டாவை யூவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். இன்ட்டு அந்த யூவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ப்ளஸ் அதே தீட்டாவை வியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். இன்ட்டு வியை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷனில் இந்த dou u by dou x, dou v by dou x இது ரெண்டுக்குமே நம்ம ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்ணால் அந்த பிளேஸில் 2x 2y வந்து உட்காரு. இந்த 2x 2yயை ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துங்க. இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேயுமே தீட்டா இருக்கு இல்லையா, அந்த தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதிக்கிங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷனும் தீட்டாங்கிற ஃபங்க்ஷனும் சேம் ஃபங்க்ஷன். அப்படின்னா இந்த ஆப்ரேட்டர் dou by dou x அப்படிங்கிற ஆப்ரேட்டரும் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன ஆப்ரேட்டர் இருக்கோ அதுவும் சேம். இதை வந்து நம்ம மூணாவது ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம், இதை ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே நம்ம பின்னாடி பயன்படுத்துவோம். அடுத்ததாக எனக்கு என்ன வேணும், இந்த எஃப்னுடைய ஃபஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிருக்கோம், செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வேணும். அதை எப்படி எழுதுவீங்க, dou square f by dou x square equal to dou by dou x into dou f by dou x அப்படின்னு எழுதலாம். இந்த ஆப்ரேட்டர் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய dou f by dou x இது ரெண்டுக்குமே நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை கொண்டு வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 2x dou by dou இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 2y dou by dou இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணி எழுதுங்க. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. எகெயின் திரும்ப
இந்த 2x டோ பை டோ இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையுமே ஆப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை கொண்டு வந்து இங்கே ஒவ்வொரு டேர்ம்லையுமே ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படியே ஆப்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்குறீங்க. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x ஸ்கொயர் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் 4xy டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ டோ வி ப்ளஸ் 4xy டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி டோ யூ ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் பை 4y ஸ்கொயர் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே சிமிலர் பேட்டர்னில் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் தேவை. அதை டோட்டல் டெரிவேட்டிவ் ரூல் அப்ளை பண்ணிங்கன்னா டோ தீட்டா பை டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டோ தீட்டா பை டோ வி பை டோ ஒய் அப்படின்னு எழுதிக்க முடியும். இங்கே இந்த டோ யூ பை டோ ஒய்க்கும் டோ வி பை டோ ஒய்க்கும் நம்மளால் வேற ஒரு ஃபங்க்ஷன் ரீப்ளேஸ் பண்ணி எழுத முடியும். அதுதான் -2y 2x. இதை ரெண்டுமே ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. அகைன் அடுத்ததில் இந்த தீட்டாவை காமனாக வெளில எடுத்துகிட்டு எழுதுனீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கிடைக்கிது. இதிலிருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்னா, இந்த டோ பை டோ ஒய்ங்கிற ஆப்ரேட்டரும் இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டரும் சேம் ஆப்ரேட்டர் தான் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணுறோம். இது 6வது ஈக்குவேஷன் அப்படின்னும் இதை நம்ம 5வது ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ரிசல்ட்டுமே அடுத்ததாக நம்ம பயன்படுத்துவோம். இப்போது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டோ பை டோ ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் அப்படின்னு எழுத முடியும். இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனும் நம்ம 5வது 6வது ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, 5வது 6வது ரிசல்ட்ஸ்லேருந்து ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கிறோம். அகைன் இதை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுங்கள். அது மாதிரி இதை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படியே ஆப்ரேட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கிது அப்படின்னு தான் பார்க்குறீங்க. திரும்பவும் இதை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த ஆப்ரேட்டரை கொண்டு வந்து இது மொத்தத்துலேயும் ஆப்ரேட் பண்ணுங்கள். அப்படி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y ஸ்கொயர் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ ஸ்கொயர் மைனஸ் 4xy டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ டோ வி மைனஸ் 4xy டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி டோ யூ ப்ளஸ் 4x ஸ்கொயர் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷன் இதுக்கு முன்னாடி ரெண்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம், டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை ரெண்டையும் ஜஸ்ட் ஆட் பண்ணுங்கள். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் இருக்குது. இதில் இந்த ஃபஸ்ட்டு டேர்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் இந்த செகண்ட் டேர்முக்கு நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை அப்படியே எழுதியிருக்கிறோம். இதில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்குது, பட் ஆப்போசிட் சைனாக இருக்குது. அது மாதிரி இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே இருக்குது, அது ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 4 டேர்ம் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெர்டிக்கலாக அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள், டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதை வெளில எடுத்துட்டு மீதி இருக்கக்கூடிய 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் எழுதுக்கலாம். அதே மாதிரி இங்கேயுமே 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்ததாக ரெண்டு டேர்ம்லையுமே இருக்கக்கூடிய 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் இல்லையா, அதை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா இப்படி எழுதிக்க முடியுது. அகைன் 4 காமனாக வெளில எடுத்துருங்க. நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. டோ ஸ்கொயர் எஃப் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் எஃப் பை டோ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 டைம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன்ட்டு டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ யூ ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் தீட்டா பை டோ வி ஸ்கொயர் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ணி நான் கொடுக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், இந்த ரிசல்ட்டை நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் கமெண்ட்டும்
இந்த வீடியோ நிறைய பேரை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணும். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் கற்றுக்கிட்டோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.